திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மேற்கொள்ளும் இலக்கு நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, நடைபாதையும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் எதையாவது இழப்பது மிகவும் எளிதானது, ஆனால் பெறுவது மிகவும் கடினம். அது செல்வம், நட்பு, அன்பு அல்லது நம்பிக்கை. சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய் இருக்கலாம், ஆனால் கோபமான வார்த்தைகளில் உண்மை மட்டுமே இருக்கும். யாரையும் குறைத்து பேசாதே. இன்று நீங்கள் வலுவாக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட வலிமையானது. தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். இல்லாத பிரச்சனைகளை விலைக்கு வாங்காதீர்கள். நம் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம் மனம் நிலையாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். காலம் ஆக்சிஜன் போன்றது, ஆனால் தெரிவதில்லை. உயிர் பிழைக்கிறது. எப்பொழுது வெள்ளம் வரும், வாய் அரிப்பு வரும் என்று யாருக்கும் தெரியாது. பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்றால் எவ்வளவு செல்வந்தரானாலும் பிச்சைக்காரனாக மாறிவிடுகிறான். நீங்கள் ஒரு உறுதியான முடிவை எடுக்கவில்லை என்றால் உங்கள் எதிர்காலம் பலவீனமாகிவிடும். உங்கள் வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் அது வெற்றியாக இருக்காது. வானவில் ஒரே நேரத்தில் 7 வண்ணங்களை காட்டுகிறது, ஆனால் மனிதன் தனக்குத்தானே ஒவ்வொரு நிறத்தையும் வாய்ப்புக்கு ஏற்ப காட்டுகிறான். ஒருவனின் இதயத்தில் நேர்மை இருந்தால் அந்த அழகு அவனது ஆளுமையில் பிரதிபலிக்கிறது. சந்தேகத்தில் வாழும் ஒருவன் எவ்வளவு தேடியும் இவ்வுலகில் மகிழ்ச்சியை காண முடியாது. எதையும் சோதிக்கவும், ஆனால் ஒரு மனிதனின் பொறுமையை சோதிக்காதே, ஏனென்றால் அது மதிப்புமிக்க பிணைப்புகளை அழிக்க கூடும். நீங்கள் இருப்பது போல் பேசுங்கள், உங்கள் பக்கம் யாரும் இருக்க மாட்டார்கள். இல்லாத விஷயங்களை பேசி பெரிய கூட்டம் வந்து சேரும். நீங்கள் கோபமாக இருக்கும்போது பெரும்பாலும் அமைதியாக இருங்கள். உங்கள் வாயிலிருந்து வருவது வார்த்தைகள் அல்ல, ஆனால் கொடிய ஆயுதங்கள். நீங்கள் கேட்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறீர்கள். ஒரு மனிதன் ஒரு காதில் ஒரு இரகசியத்தை கேட்டு அதை மறுகாதில் விட்டுவிடுகிறான். பெண்கள் 2 காதுகளாலும் கேட்கிறார்கள் மற்றும் வாயால் வெளியிடுகிறார்கள். ஒருவருக்கு பிறக்கும் போதே தெளிவு வராது. பெற்றோரின் வளர்ப்பு, ஆசிரியர்களின் கற்பித்தல், சமூகத்தின் வழி பண்பாட்டுடன் பழகுகிறார். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாத பந்தம் இருக்கும் வரை, அது நட்போ காதலோ வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம். புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டுமே தரும். உங்கள் இதயத்தின் தைரியம் உங்கள் கஷ்டங்களுக்கு கூட பயப்படக்கூடாது. இதனால் நீங்கள் முன்னேற முடியும். நாம் தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. பல துன்பங்களை ஏற்படுத்தும் என்று நினைக்காமல் முடிவு எடுக்காதீர்கள். பெருமை எங்கே தொடங்குகிறதோ அங்கே வீழ்ச்சியும் தொடங்குகிறது. ஆளுமை இல்லாதவர்களின் வார்த்தைகளை நம்பினால், மனிதாபிமானம் இல்லாதவர்களின் அன்பை, நிலைத்தன்மை இல்லாதவர்களின் அறிவுரைகளை நம்பினால் வாழ்க்கையில் எஞ்சுவது சோகம்தான். மேலே ஏறும்போது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். தயிரில் மறைந்திருக்கும் நெய் தயிரை காட்டிலும் அதிக மதிப்பு வாய்ந்தது. அந்த மனிதனிடம் மறைந்திருக்கும் நற்குணம் ஒரு மனிதனை விட மதிப்புமிக்கது. நாம் அறியாமையை விட்டொழித்தால் அறிவு தானே வந்து சேரும். நீங்கள் எப்பொழுது தோற்றீர்கள், எப்பொழுது வீழ்வீர்கள், உங்கள் நண்பர்களை விட உங்கள் எதிரிகள் காத்திருப்பார்கள். நீங்கள் சிரிக்கும்போது தனியாக அழ வேண்டும். எல்லார் மத்தியிலும் நீ சிரிக்க வேண்டும். நீ தனியாக சிரித்தால் உன்னை பைத்தியம் என்பார்கள். எந்த ஒரு உறவும் கண்ணாடி போல இருக்க வேண்டும், இல்லையெனில் அது நிழல் போல இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிழல் நம்மை விட்டு விலகாது. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் காதலுடன் இருக்க வேண்டும், நடிப்புடன் அல்ல. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடன் நடப்பவர்களை விட உங்கள் வெற்றிக்காக உங்களுடன் நடந்தவர்களை நினைவில் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவ நேரம் ஒதுக்குபவர்களே உண்மையான சக்தி வாய்ந்தவர்கள். ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல செயல்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருந்தாலே போதும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் விரும்பியதை செய்ய முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கை இருக்கும்போது மௌனம் புரியும். நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் தவறான புரிதலாக மாறும். நாம் எவ்வளவு நன்றாக செய்தாலும் ஆரம்பத்திலேயே அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது.
பூச்சிகளிடமிருந்து பயிரையும் பொறாமை மற்றும் வெறுப்பிலிருந்து நம் மனதையும் பாதுகாக்க முடியாவிட்டால் இழப்பு மட்டுமே மிச்சம். அது பயிராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே வீணாகும். உங்கள் அன்புக்குரியவர்களை எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் ஆக்குங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பொறுப்பேற்காமல் வெற்றி பெற முடியாது. நீங்கள் பொறுப்பேற்றால் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் ஒருவரின் பலமாக இருக்க வேண்டும், ஆனால் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது. உங்களுக்காக வலுவாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த சமூகத்தில் பலர் நல்லவர்கள் என்பதற்கு அவர்கள் செய்த தவறுகளுக்கு ஆதாரம் இல்லாததே சான்றாகும். துன்பத்தில் இருக்கும் அந்நியருக்கு உதவுவதே உண்மையான மனிதநேயம். ஒவ்வொரு கஷ்டத்தின் பின்னாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னும் ஒரு பதில் இருக்கிறது. ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னால் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். புத்திசாலித்தனமாக பேசுவது பெரிய விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரிந்த தேவையான அளவுக்கு மட்டுமே பேசுவது பெரிய விஷயம். உதாரணம் கூறுவது எளிது, ஒரு உதாரணம் அமைப்பது கடினம். உங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியாத நண்பர் உங்கள் வெற்றியின் ஒரு பகுதியாக மாறுவார் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நிறமும் ரூபாயும் நிரந்தரம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல உறவு, தூய நட்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். நட்பை காட்டி ஏமாற்றுபவனை விட வெறுப்பை வெளிப்படுத்தும் எதிரி சிறந்தவன். உணர்ச்சியுடன் நேசிக்கும் ஒரு மனிதன் ஒரு குழந்தையைப் போல செயல்படுகிறான். ஒரு பெண் முழு மனதுடன் நேசித்தால் அவள் ஒரு தாயைப் போல செயல்படுகிறாள். உங்கள் வழியிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று சிந்தியுங்கள். ஆனால் ஒருவருடைய வழிகள் பிறரால் தீர்க்கப்படாததால் அவற்றை பிறரிடம் சொல்லக்கூடாது. உங்களை நேசிப்பவர்களுக்கு நீங்கள் என்னவென்று சொல்ல வேண்டியதில்லை. உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றுமில்லை. விஷத்தை எத்தனை முறை காய்ச்சினாலும் அது அமிர்தமாகாது. மேலும் உன்னை புரிந்து கொள்ளாத ஒருவரிடம் நான் உன்னை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அது பயனற்றது. நீங்கள் வெற்றி பாதையில் பயணிக்கிறீர்கள். இலக்கை இழந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டால் நீங்கள் நடுவில் நிற்கக்கூடாது. ஏனெனில் வெற்றிக்கான பாதை எப்பொழுதும் தோல்விகளால் நிறைந்தது. நீங்கள் என்ன என்பதை அறிய ஒருவருக்கு உதவுங்கள். ஒருவர் யார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் உதவி கேட்கவும். உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களை விட உங்கள் வலியை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்கள் கனவுகள் உங்களை பயமுறுத்தவில்லை என்றால் நீங்கள் அடையும் அளவுக்கு அவை பெரியதாக இல்லை என்று அர்த்தமல்ல. அதிக அக்கறை காட்டினால் எல்லாம் வலிக்கும். இன்னும் சிலவற்றை விட்டு சென்றாலும் அமைதி நிலைத்திருக்கும். குறைந்தபட்சம் சிறந்தவை வரும் என்று எதிர்பார்க்கலாம். எத்தனை புத்தகங்களை புரிந்து கொண்டாலும் எவ்வளவு படித்தாலும் வாழ்க்கை புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியாது. கேள்வி கேட்பவர் 5 நிமிடங்கள் மட்டுமே அறியாதவர். கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் அறியாதவனாகவே இருக்கிறான். உங்கள் தவறுகளை உங்கள் முகத்தில் தெரிவிப்பவனே உண்மையான நண்பன். பணத்தால் செய்யும் உதவி மட்டுமல்ல, நல்ல உள்ளத்துடன் பேசும் 4 நல்ல வார்த்தைகள் பிறர் வாழ்வில் ஒளியேற்றலாம். தண்ணீரில் அழும் மீனின் கண்ணீர் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எந்த சூழ்நிலை எதிர்கொண்டாலும் பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க வேண்டும். யாராவது வந்து ஏதாவது செய்வார்கள் என்று காத்திருக்காதீர்கள். உன்னை புகழ்பவர்கள் எல்லாம் உன்னுடையவர்கள் என்றும் உங்களை பழிப்பவர்கள் எல்லாம் அந்நியர்கள் என்றும் எண்ணாதீர்கள். திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது, எந்த சாபத்தின் பின்னாலும் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் யாரும் உங்களை சரி செய்ய முடியாது. நேரம், ஆரோக்கியம், உறவுகள் இவற்றின் மீது எந்த விலையும் எழுதப்படவில்லை. அவை தொலைந்து போகும்போதுதான் அவற்றின் மதிப்பு தெரியும். அதனால்தான் நேரத்தை பயன்படுத்த வேண்டும், ஆரோக்கியத்தை பேண வேண்டும், உறவை பேண வேண்டும். ஒரு மனிதன் வளர முக்கியமான 7 விஷயங்கள். 1. அப்படியே சரி செய்தல். 2. தோல்வியில் துக்கம் இழக்கக்கூடாது. 3. வறுமையில் நேர்மையாக இருத்தல். 4. பேச்சில் எளிமை. 5. கோபத்திலும் பொறுமையாக இருத்தல். 6. துன்பங்களை தாங்கும் வலிமை. 7. ஒவ்வொரு மனிதனையும் மதித்தல். அமைதியானவர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். நேர்மையான எண்ணங்களை கொண்ட ஒருவருக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும் நிழல் போல பின்தொடர்கிறது. கணவன் மனைவி உறவு கண்ணுக்கும் கைக்கும் உள்ள உறவை போல இருக்க வேண்டும். ஏனென்றால் கை காயப்பட்டால் கண் அழும், கண் அழுதால் கை துடைக்கும். ஒரு கணம் பொறுமை மலை ஆபத்தை நீக்குகிறது என்றால் பொறுமையின்மை ஒரு முழு வாழ்க்கையும் அழிக்கிறது. மணலில் அலையும் நடுத்தர மக்களின் கனவுகளும் ஒன்றே. ஏனெனில் 2 கரையை அடைந்ததும் சோர்ந்து கொண்டு திரும்பி செல்கின்றன. கடந்த காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம், எதிர்காலத்தை உருவாக்க முயற்சிக்கவும்.
ஒருவர் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் மனம் தளராதீர்கள். எழுந்து முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் புன்னகை உங்கள் எதிரியை காயப்படுத்த ஒரு பெரிய ஆயுதம். உங்களுக்கு பிடிக்காத மனிதனை பற்றி பேசாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காத நபரை புறக்கணிக்காதீர்கள். நாளை நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நாட்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் மனிதர்களின் மனம் நொடியில் மாறுகிறது. நீங்கள் தோற்கும் வரை விளையாடினால் அது ஒரு விளையாட்டு. நீங்கள் வெல்லும் வரை விளையாடினால் அது ஒரு போர். சாகும் வரை வாழ்ந்தால் அதுதான் வாழ்க்கை. உண்மையை மாற்றும் சக்தி இந்த சமூகத்தில் யாருக்கும் இல்லை. ஆனால் சமூகத்தை மாற்றும் சக்தி அதற்கு உண்டு. மண்ணை அணிந்து கொண்டு காசிக்கு போனாலும் மனிதனின் வாழ்க்கை மாறாது. ஒரு எண்ணம் உங்களை படுகொடியில் தள்ளுகிறது. ஒரு எண்ணம் உங்களை வானத்திற்கு உயர்த்துகிறது. உங்கள் சிந்தனை முறையை பொறுத்து. மற்றவர்களை அழ வைப்பது உங்களுக்கு தெரிந்தால் உங்களை எப்படி அழ வைப்பது என்பது கடவுளுக்கு தெரியும். ஒன்றுக்கு மேல் கொடுப்பது பெருந்தன்மை. தேவைக்கு குறைவாக எடுத்துக்கொள்வது மரியாதை. இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் நல்ல வார்த்தைகளுடன் நடந்து கொள்வதும் மனம் முழுக்க மலம் கழிப்பதும் பழகிவிட்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.